ஐயா பசும்பொன்னில் மக்கள் திரண்டு வந்து கூட்டத்தை பாருங்கள். அவரை காண எத்தனை கோடான கோடி மக்கள் காத்திருக்காருன்னு பாருங்கள். ஐயா ஒரு தேசிய தலைவர் எப்படின்னு பாருங்கள். அவர் காண்பதற்கு எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்கள். வரிசையில் நின்று கொண்டு பார்க்கிறார்கள். வரிசையில் நின்று பார்க்கறதுக்கு பாருங்கள், கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிலாம் பார்க்கறதுக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு ஐயா தங்க கவசத்தில் அப்படியே மின்னுவார் நேரம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தவங்க எப்படி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்காருன்னு. ஐயா தேவ சமுதாயத்தில் உள்ளவங்க எத்தனை பேரும் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் போகிற பாதை. நடந்து வராங்க பாருங்கள் மக்கள் நடந்து போகிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகிறத பார்த்தா தெரியும் மக்களே இது எப்படி உள்ளே போகிறோம். இந்த பாருங்கள், இதுதான் ஐயா ஒரு உருவம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது கோயில் என்றே சொல்வார்கள். கோயில், முருகன் கோயில் என்று சொல்லுவாங்க. முருகன் கோயில் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயா ஒரு தெய்வமாக ஒரு காட்சியளிக்கும் ஒரு தெய்வம். தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் என்பாங்க ஐயாவுக்கு. பாருங்கள், அவரோட உருவத்தை காண்பதற்கு எவ்வளோ ஒரு கூட்டம் பாருங்கள். அந்த கூட்டத்தை சமாளித்து உள்ள பத்துறாங்க பாருங்கள். போகிறவங்கள பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், போலீஸெல்லாம் நிற்காங்க. ஐயா ஒரு திருவுருவம் தெரியுது பாருங்கள். அதை பாருங்கள், தெரியுது, அதான் திருவுருவ சிலை. தங்கத்தில் அப்படியே வந்து காட்சி அளிக்காரு ஐயா பாருங்கள். பார்த்தவங்க ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் மறைச்சாச்சு, மறைக்க தெரியும் பாருங்கள். இப்போ ஐயாவோட திருவுருவ சிலை பாருங்கள், தங்கத்தில் ஜொலிக்கும் பாருங்கள். இப்போ இந்த பாருங்கள் தங்கத்தில் ஜொலிக்குதா.